ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 1/5/2026 சாக்கர முரளி. பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ராவணனுடைய வழிபடி நடந்து பாபாவை நிந்தனை பண்ணதுனால தான் பாரதம் இன்னைக்கு சோழி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நினைவு பண்ணிங்கன்னா மீண்டும் பணக்காரர் ஆகிடுவீங்க, வைரம் மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ நிந்தனை பண்ணதுன்றது கடவுள் எங்கும் நிறைந்தவர், ஆத்மாவே பரமாத்மா, இது மட்டும் கிடையாது. தூய்மை இழக்கிறது எல்லாமே தான். ஸோ இப்போ இனி நான் தூய்மையாக தான் இருப்பேன், அந்த நினைவோடு பாபா நினைக்க நீங்கள் பணக்காரர் ஆகிடுவீங்கன்றார் பாபா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இழந்த அத்தனையும் மீண்டும் அடைவீர்கள். கேள்வி: ஏனி படத்தில் ஒரு அதிசயமான ரகசியம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அரைக்கல்ப பக்தியின் நடனம் இருக்குது. இல்லை, பக்தியின் டான்ஸ் தான் நடக்குது அரைக்கல்பமாக. ஸோ அடுத்த அரைக்கல்பம் ஞானத்தின் டான்ஸ் இருக்குது. பக்தி டான்ஸ் நடக்கும் பொழுது ஞானம் இருக்காது, ஞானம் நடக்கும் பொழுது பக்தி இருக்காது. அரைக்கல்பம் ராவணனுடைய பிராப்தி தான் இருக்குது. அரைக்கல்பம் ஸோ ஆக்சுவலாக ராவணனுடைய சாபம் தான் கிடைக்கிது அரைக்கல்பமாக. அடுத்த அரைக்கல்பம் பாபா கொடுத்த பிராப்தியை அனுபவிக்கிறோம். இந்த ஆழமான ரகசியம் ஏனி படிப்ப சித்திரத்தில் அடங்கி இருக்குது. ஓம் நம சிவாயா. பக்தி மார்க்கத்தில் நிறைய பக்தியின் நடனம் தான் ஆடினீங்க, ஞான நடனம் ஆடலைன்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ எப்போ பக்தியின் டான்ஸ் நடக்குதோ அப்போ ஞானத்துடைய டான்ஸ் நடக்காது. ஞானத்துடைய டான்ஸ் நடக்கும் பொழுது பக்தியுடைய டான்ஸ் நடக்காது. ஏன்னா பக்தியுடைய நடனம் உங்களை இறங்கும் கலையில் கொண்டுட்டு போகுது. இல்லை, பக்தியில் ஸ்தூலமான நடனம்லாம் நடக்கும் இல்லை, கோயிலில் டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அதை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம சக்தி இழந்து அப்படியே ஆபாசமான விஷயத்தை நோக்கி போயிடுது புத்தி. ஆனால் ஞான நடனம் உங்களை அதிலிருந்து விலக்கி ஏறும் கலையில் எடுத்துகிட்டு போகுது. சத்தியுகம் திரேதாயுகத்தில் பக்தி கிடையாது, துவாபர யுகத்தில் இருந்து தான் பக்தி இருக்குது. ஸோ பக்தி எப்போ ஆரம்பமாயிடுச்சோ அப்போ ஞானத்துடைய பலன் முடிஞ்சிடுச்சுன்னு புரிஞ்சுக்கணும். அதனால்தான் துக்கம் வருது. ஸோ இப்போ நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? கோயில் கட்டும்போதே பக்தி ஞானத்துடைய பலன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்தந்த ஜென்மத்தில் என்ன புண்ணிய கணக்கு செய்கிறீங்க, பாவம் செய்கிறீங்க, அதன்படி தான் பலன் கிடைக்கிது. பிறகு இறங்கும் கலை தான் ஏற்படுது. எப்படி இறங்குறாங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். குழந்தைங்க என்ன ரொம்ப நிந்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னு பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து சொல்கிறார். எப்பெல்லாம் இந்த ஆதிசநாதன தேவதா தர்மத்துடைய நிந்தனை அதிகமாகுதோ அப்போ தான் நான் வரேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தேவதா தர்மத்துடைய உயர்ந்த கர்மம் எல்லாம் தாழ்ந்ததாக மாறும்பொழுது நான் வரேன். அதான் நிந்தனை. ஸோ நிந்தனைன்னு எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னும் பாபா புரிய வைக்கிறேன். நான் விகாரிகளாக இருக்கிற இந்த நரகவாசி பாரதத்தை ஒவ்வொரு கல்பத்திலும் இறுதியில் சொர்க்கவாசியாக மாற்றுறேன். நீங்கள் அசுர வழிபடி என்னை நிந்தனை பண்ணீங்க, அதனால் எவ்வளோ ஏழை ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? ஆனால் இதே பாரதத்தில் ராமராஜ்யம் இருந்துச்சு.
இப்போ ராவண ராஜ்யம் தான் நடக்குது. இதை தான் தோல்வி மற்றும் வெற்றி, பகல் மற்றும் இரவு அப்படின்னு சொல்லப்படுது. நான் எப்போ வருவேன்னு நீங்களே கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். யாருக்கு நான் ராஜ்யத்தை கொடுத்தனோ அவங்க இப்போ ராஜ்யத்தை இழந்து உட்கார்ந்துருக்குறாங்க பிச்சைக்காரர்களாக. அப்போ தான் வரார் மீண்டும் ராஜ்யத்தை கொடுப்பதற்கு. ஸோ கணக்கு வழக்க முழுசாக புரிய வைக்கிறார். நான் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறேன், ஆனால் ராவணன் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் குறிப்பாக பாரதத்துக்கு சாபத்தை தான் கொடுக்குறான் இல்லையா? பாரதத்துலேருந்து தானே எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பாரதத்துடைய மகிமையை பற்றி யாருக்குமே தெரியலை. முதல்ல பாரதம் தான் இருந்தது. எப்போ இருந்தது, எப்படி இருந்தது, அங்கே யார் ராஜ்யம் பண்ணாங்க, எதுவுமே யாருக்கும் தெரியாது. எதையும் புரிஞ்சிக்கல. ஸோ தேவதைகளாக இருந்தவர்கள் தான் இப்போ கலியுகத்தில் சாதாரண மனிதர்களாக இருக்கிறாங்க. தேவதைகளுடைய முகமும் மனிதர்களை மாதிரி தான் இருக்கும், ஆனால் நடத்தை தெய்வீகமாக இருக்கும். அதனால தான் தேவதைகள்னு சொல்கிறோம். இப்போவும் முகம் மனிதர்களை மாதிரி தான் இருக்குது, ஆனால் நடத்தை அசுரர்கள் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மனிதர்கள்னால் அசுரர்கள் தான். அதனால தான் மனித வழி, அசுர வழி, சாத்தான் வழின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம யாருக்காவது புரிய வச்சா கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியல பாருங்கள். ஏன்னா பரலௌகிக தந்தையை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலை, நிந்தனையும் பண்ணிட்டாங்க. நம்ம ஞானத்தை புரிய வைக்கும்போதே கூட நிந்தனை பண்ணுவாங்க. ஸோ இப்படி பாபாவை நிந்தனை பண்ணி தான் சோழி மாதிரி ஆகிட்டீங்கன்றார். பாரதமே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இந்த நிலை பாரதத்துக்கு ஏற்படும்போது தான் நான் வரேன். குழந்தைங்க எதிரில் உட்காந்து இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். முந்தைய கல்பத்தில் கூட இப்படித்தான் நான் புரிய வச்சேன். இப்போ அந்த தெய்வீக சம்பிரதாயத்தின் ஸ்தாபனை நடக்குது. மனிதன்லேருந்து நீங்கள் தேவதையாகிட்டு இருக்கிறீங்க. ஸோ பாபா எப்போ வராரு அப்படின்னு மனிதர்களுக்கு தெரியல. சத்தியுகம் திரேதாயுகத்தில் நீங்கள் ரொம்ப குஷியாக பலனை அனுபவிக்கிறீங்க. அதுவும் மனிதர்களுக்கு தெரியாது இல்லை. இப்போ பாபா கொடுக்குற பலனை 2 யுகமாக அனுபவிக்கிறோம். பிறகு துவாபரகத்தில் ராவணன் சாபம் கொடுக்குறான். அந்த சாபத்தினால முற்றிலும் அழிஞ்சு போகிறோம். ஸோ எப்படி தேவதைகள் பாபா இப்போ கொடுத்த பலனை அனுபவிக்கிறாங்க திரேதாயுகத்துடைய இறுதி வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சு போயிடுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க தேவதை கிடையாது, மனிதர்களாகிடுறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ராவணனுடைய அசுர பிராப்தி தான் ஆரம்பமாகுது. அப்போ அடி, உத, வெட்டு, குத்து, இப்படி தான் ஆஸ்தியை பிடிக்கிறாங்க இல்லையா? நாட்டெல்லாம் அபகரிக்கிறாங்க இல்லையா? நம்ம மட்டும்தான் ராஜ்யத்தை உருவாக்குறோம், அவங்க ராஜ்யத்தை அபகரிக்கிறாங்க. ஸோ பக்தி கூட முதல்ல தூய்மையாக இருந்துச்சு, பிறகு தூய்மையற்றதாக ஆகுது. ஏணிப்படி சித்திரம் கரெக்டாக உருவாக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு பொருளுமே சதோ பிரதானத்திலேருந்து சதோ ரஜோத்தமாவாக இறங்கி தான் ஆகணும். துரு ஏறிக்கிட்டே போகுது. இது ஆத்மாவுக்கும் பொருந்தும், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பொருந்தும். ஸோ குழந்தைங்களுக்கு பாபா நல்லா புரிய வைக்கிறார். ஆனாலும் குழந்தைங்க ரொம்ப கம்மியாக தான் தாரணை பண்ணுறாங்க இல்லையா? அது திரும்ப திரும்ப அந்த முரளியை கேட்கணும், கேட்டதை சிந்தனை பண்ணணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது தாரணை ஆகும்.
சிலருக்கு புரிய வைக்கிறதுக்கான அறிவு கொஞ்சம் கூட இல்லை. சிலர் புரிய வைக்கிறதுல நல்ல அனுபவியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல தாரணை ஆகுது. ஸோ கண்டிப்பாக வரிசைக்கிரமம் இருக்குது இல்லையா? எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பரில் இருப்பாங்க, வரிசைக்கிரமம் இருக்கும். மற்றபடி புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். என்ன நினைங்கன்னு பாபா சொல்கிறார், அவர் புள்ளியாக இருக்கிறார், அவ்வளோதான். நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தையாக இந்த சிருஷ்டியை படைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். என்ன நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிது. நினைவின் மூலமாக தான் ஆத்மாவில் இருக்கிற விகார துரு நீங்கி தூய்மையாகிறீங்க. பாரதவாசிகளாகி நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும்போது சதோ பிரதானமாக இருந்தீங்க. அப்படியே மறுஜன்மம் எடுத்து கலியுகத்தில் வரும்போது தமோ பிரதானமாகிட்டீங்கன்னு மட்டும் புரிய வைங்க. இவ்வளோதான் இல்லையா? பாபாவை நினைக்க துரு நீங்கும். எப்படி துரு ஏறிச்சு? விகாரத்தில் விழுந்ததுனால. ஆனால் ஆரம்பத்தில் துரு கிடையாது. ஸோ அந்த துருவை இப்போ பாபாவை நினச்சி நீக்கணும் அப்படின்னு புரிய வைங்கன்றார். ஏன்னா தூய்மை ஆகாமல் யாரும் சத்தியுகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அந்த புது உலகத்தில் எல்லோரும் சதோ பிரதானமாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவில் துருவே இருக்காது, அழுக்கே இருக்காது. ஸோ இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கும்போது அதை சதோ பிரதானம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப 6 மாதம் 1 வருஷம் இந்த மாதிரி ஆகும்போது அது பழசு தமோ பிரதானம்னு சொல்கிறோம். இப்போ எல்லாருடைய ஆடையும் கிழிகிற நிலையில் இருக்குது. ஸோ இதை உடல்ன்ற ஆடையும் சொல்லலாம், அல்லது ஆத்மாவுடைய நிலையே இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. எல்லாம் இத்து போன நிலையை அடைஞ்சிருக்குது. உலகத்துக்கே அதிபதியாக இருந்தவங்க இன்றைக்கி முற்றிலும் ஏழையாக இருக்கிறாங்க. அவங்க தான் இப்போ மீண்டும் செல்வந்தர்களாக அதிபதியாக ஆகணும். ஸோ இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிஞ்சிக்கலை. இருக்கிறதுலே கீழானவர்களை கடவுள் உயர்த்துறாருன்னு பைபிளில் இருக்கும். ஆனால் இந்த கீழானவர்கள் ஒரு காலத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாங்கன்றது அதில் இல்லை. ஸோ அதனால் மனிதர்களால் இதை புரிஞ்சிக்க முடியல. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் அங்கே இருந்தது. வேறு எந்த தர்மமும் கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் லேட்டாக தான் வராங்க, துவாபரகத்துலேருந்து தான் வராங்க. ஸோ பாபா உங்களுக்கு உண்மையான விஷயத்தை தான் புரிய வைக்கிறார். பாருங்கள், கீதைக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் அதை படித்து முற்றிலும் கீழே தான் விழுந்திருக்கிறாங்க. அதனால் எந்த நன்மையும் அடையலை. ஸோ விழும்பொழுதெல்லாம் பதித்த பாவனா வாங்க வாங்கன்னு கதறி கூப்பிட்றாங்க. ஆனால் நாம் கீழானவர்கள் ஆகிட்டோம். பகவானை தவிர வேறு யாராலையும் சத்கதி கொடுக்க முடியாது. சாஸ்திரங்களை படிக்கிறதுனாலேயோ பக்தி மார்க்கத்தின் எந்த விஷயத்தின் மூலமாகவும் சத்கதி கிடைக்காது. ஏன்னா அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் வழி. நாம் பாபாவுடைய ஞானத்தின் மூலமாக தான் தேவதையாகிறோம், அதாவது சத்கதி அடைகிறோம். வேறு வழி கிடையாது. அதனால தான் இப்போ முழு உலகத்தின் மீதும் வைராக்கியம் வரணும். இல்லை, முழு உலகத்தின் மீதும், முழு உலகம்னா உங்கள் லௌகிக குடும்பம் எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகி இருக்கணும். அந்த வைராக்கியம் வரணும். அந்த புத்தம்புது உலகத்தை பார்க்க போகிறேன், என்னுடைய ராஜ்யத்தை, என்னுடைய முதல் குடும்பத்தை பார்க்க போகிறேன், அந்த சந்தோஷம் இருக்கணும். என்னுடைய முதல் கணவனை அல்லது மனைவியை, குழந்தைய, உடன் பிறந்தவர்களை, எல்லாருமே ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க, அதை பார்க்க போகிறேன். அந்த போதையில் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மறக்கணும். அதனால தான் சொர்க்கத்தின் பக்கம் உங்களுடைய புத்தி இருக்கணும்னு நேற்று ஃபுல்லாக சொன்னார். ஸோ சன்னியாசிகளும் பக்தி செய்கிறாங்க, கங்கையில் போய் குளிக்கிறாங்க. பக்தி கூட
ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக இருக்குது, பிறகு ரஜோ தமோவை அடையுது. ஸோ சன்னியாசிகள் ஆரம்பத்தில் பக்தியும் பண்ணல, கங்கையிலையும் நீராடலை. அப்போ அவங்களும் தமோ பிரதான நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அரைக்கல்பம் பகலாக, அதாவது ஞான மார்க்கம், அரைக்கல்பம் இரவாக, அதாவது பக்தி மார்க்கம் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. ஸோ அது பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு இருக்கும். அப்போ பிரம்மானாலே பிராமணர்களுக்கும் அது பகல் இரவு தான். இப்போ நீங்கள் உங்களுடைய பகலுக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறீங்க. இப்போ பக்தின்ற இரவு முடியுது, நரகம் முடியுது. ஏன்னா பக்தியில் வெறும் துக்கம்தான் இருக்குது, அதுக்கு இரவுன்னு பேர். ஸோ இரவில் தான் பகவானை சந்திக்கிறதுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் யாரும் சத்கதி கொடுக்க முடியாது. ஸோ பகவானை பற்றி உங்களை தவிர யாரும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆத்மாவும் புள்ளி தான், பரமாத்மாவும் புள்ளி தான்னு யாருக்கும் தெரியாது. இதை சுயம் பகவானே நேரடியாக பிரம்மா உடல் மூலமாக புரிய வைக்கிறார். ஸோ இந்த பிரம்மாவைத்தான் பாக்கிய ரதமாக அல்லது காளையின் வடிவத்தில் காட்டிட்டாங்க, நந்தின்னு காட்டிட்டாங்க. ஸோ இங்கே காளை மாட்டிலையா கடவுள் வருவார்? காளை மாட்டில் நான் மாட்டுக்கு ஞானம் கொடுக்குறாரு. ஸோ அப்போ மனிதன் உடலில் தான் பாபா வரார். எல்லா விஷயங்களையும் இப்போ பாபா புரிய வைக்கிறார். இருந்தாலும் யாருடைய புத்தியிலும் முழுசாக புரியலை. குழந்தைகளே, நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய அப்பாவாக இருக்கிறேன். நீங்கள் என்னையும் ஆஸ்தியையும் நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவம் அழிஞ்சிடும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இருந்தாலும் இல்லை, அப்பாவையும் ஆஸ்தியம் மற்ற நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, போதும், இது வரைக்கும் செஞ்ச பாவமெல்லாம் அழிஞ்சிடும்னு சொல்கிறாரு, ஈஸியான வழி. இருந்தாலும் பாபா நாங்கள் மறந்துடுறோமே பாபா, மறந்துடுறோமே பாபான்னே சொல்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி மணவாளனை, இந்த மாதிரி தந்தையை எப்படி மறக்க முடியுன்றார். அப்பா அவர் எப்படிப்பட்ட மணவாளன், எப்படிப்பட்ட தந்தைன்றது உங்களுக்கு இன்னும் மைண்டில் ஆழமாக பதியலை. ஈஸியாக கிடச்சிட்டார்ல, அதனால் அதோடைய அருமை தெரியலை. ஸோ அதை சிந்தனை பண்ணணும். பக்தியில் கடவுளை பற்றியே தெரியாமல் உருகி 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 நினைந்து நினைந்து மனம் உருகுதேன்னு பாடினாங்க. வள்ளலார் என்னென்னமோ உருகி பாடினார். ஆனால் கரெக்டாக அவரை பற்றி தெரிஞ்ச பிறகு மறந்துடணும் பாபான்றாங்க. லௌகீகத்தில் மனைவி லௌகீக கணவனையோ அல்லது லௌகீக குழந்தை எப்பயாவது லௌகீக தந்தையோ மறக்கிறாங்களா? அப்படி இருக்கும். அவங்க ஒன்றும் உயர்ந்த தந்தையோ உயர்ந்த கணவனோ கிடையாது. அதையே மறக்க மாட்டீங்க. இங்கே உயர்ந்ததிலும் உயர்ந்த கணவன், பதிகளுக்கெல்லாம் மேலான பதி, பிதாக்களுக்கெல்லாம் மேலான பிதா, பரமபிதா, அவரை மறக்கிறன்றீங்க. பாபா, நீங்கள் எங்களை சொர்க்கத்துக்கே அதிபதியாக ஆக்கிட்டு இருக்கிறீங்க, இருந்தாலும் மறந்துடுறோம் பாபான்றீங்க. ஸோ அப்போ நினைக்கல அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற துரு எப்படி நீங்கும்? இல்லை அழுக்கு எப்படி நீங்கும்? ஸோ அதனால் பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்குதுனால அப்படியே டக்குன்னு பாபா கிட்ட புத்தி போயிடணும். ஆஹா, ஆத்மாவுடைய துரு இருக்குதே, அதை அழிக்கணுமேன்ட்டு அப்படியே பாபாவுடைய புத்தி இருக்கணும். இல்லை இப்போ இந்த ஒரு வாரமாகவே பாபா நினைவை பற்றி தான் ரொம்ப ஆழமாக சொல்கிறார். ஏன்னா முக்கியமான விஷயமே நினைவு தான். நமக்கு மற்ற தர்மங்களோட தொடர்பு கிடையாது. இல்லை மற்ற தர்மத்தில் நினைவாக பண்ணுறாங்க. இந்து தர்மத்தில் சாஷ்டாங்கமாக காலில் விழுறாங்க, நெருப்பில் நடக்கிறாங்க. கிறிஸ்தவ தர்மத்தில் முட்டி போட்டு அழுகுறாங்க. முஸ்லீம் தர்மத்தில் விதவிதமாக உடம்பை வளைச்சி தொழுகை பண்ணுறாங்க, பட்டினி கிடக்கிறாங்க. அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லையா? இங்கே நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம்.
ஸ்கூலில் வரலாறு புவியியலை புரிய வைப்பாங்க. சிலர் முற்றிலும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. இங்கே தந்தையே படிக்க வைக்கிறாரு, அது கூட புத்தியில் பதிய மாட்டேங்குது. தந்தை புரிய வைக்கிறாருன்றதும் பதியலை, அவர் புரிய வைக்கிறதும் பதியலை. பாபா சொல்கிறார், சரி நான் புரிய வைக்கிறது பதியலையா, பரவாயில்ல, அப்பாவையும் ஆஸ்தியை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றாரு. அதையும் மறந்துடுறீங்க. எதுக்காக அரை கல்வம் பக்தி செஞ்சீங்களோ, தந்தையை சந்திக்கணும்னு தானே பக்தி செஞ்சீங்க. அவர் வந்துட்டார், இப்போ அவரை நினைக்க சொல்கிறார், அந்த தந்தையை நினைக்க மாட்டீங்க. இதுக்காக தானே அரை கல்பம் கதறி கதறி அழுதிங்க, உருண்டு பிறண்டிங்க. இல்லை, இந்து மதத்தில் எல்லாமே நடந்தது. நெருப்பில் நடந்தாங்க, உருண்டு பிறவாங்க, அங்க பிரவேசம்ட்டு, அங்க பிரதட்சணம். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இப்போ இந்த உடலை விட்டு நாம் ராஜ்யத்துக்கு போக போகிறோன்னு இருக்குது. சூக்ஷ்மவதனத்தில் பிரம்மாவுடைய இதே தோற்றத்தை பார்க்குறீங்க. அதே மாதிரி விஷ்ணுவுடைய தோற்றத்தையும் பார்க்குறோம், அதை வைகுண்டத்துலேயும் பார்க்குறீங்க. இந்த மம்மா பாபா தான் லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும் பொழுது ஒரு உடம்பை விட்டுட்டு நாம் இன்னொரு உடம்பை எடுக்கணும்னு புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த ஞானம் இருக்கும், ஆனால் சக்கர ஞானம் இருக்காது. அதாவது சத்தியுகத்தில் இருக்கிற நாம் பிறகு திரேதாயுகத்துக்கு போவோம், பிறகு துவாபரயுகத்துக்கு போவோம், இப்படி இறங்கிக்கிட்டே போய் துக்கத்தை அனுபவிப்போம் கலியுகத்தில் போய், அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் துக்கமாயிடும் இல்லையா? ஸோ அது ஒரு ஆச்சரியம் தானே. இப்போ குழந்தையாக இருக்குது, குழந்தையாக இருக்கும்போது அம்மா பாட்டி எல்லாம் அனுபவிக்கிற கஷ்டத்தை பார்த்தா கூட நமக்கும் ஒரு டைம் இப்படி வருன்றது அந்த நேரம் தோணவே தோணாது. அப்படி தோணிச்சுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லையா? அது ஆச்சரியமாக இருக்குது. அதனால் சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஞானத்தின் விஷயமே இருக்காது. மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. அங்கே பிறகு துவாபரகத்துக்கு வரும்போது ஆத்ம உணர்வுலேருந்து தேக உணர்வுடையவராக மாறிடுறாங்க. ஸோ இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே இந்த ஞானம் கிடையாது. ஞானேஸ்வர், ஞான கடல் சுயம் தந்தையே சொல்கிறாரு. கண்டிப்பாக யாருக்கு சொல்லுவார்? பிரம்மாவுடைய குழந்தைகளாகிய பிராமணர்களுக்குத்தான் சொல்லுவார். பிரம்மாவின் குழந்தைங்களை தான் பிராமண சம்பிரதாயத்தினர்னு சொல்கிறோம். ஸோ அந்த கலியுக பிராமணர்களுக்கும் நமக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இப்போ முயற்சி பண்ணி சம்பூர்ண குணவானாகிறீங்க இல்லையா? அனைத்து தெய்வீக குணங்கள்லையும் நிரம்பியவராகிறீங்க. சம்பூர்ண நிர்விகாரியாக ஆகிறீங்க. குடும்ப விவகாரத்தில் இருந்தாலும் நீங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். மற்றபடி கர்மம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் புத்தியுடைய தொடர்பு பாபாவோடு இணைஞ்சிருக்கட்டும். எந்த செயல் வேணாலும் செய்யுங்க. ஸோ தச்சு வேலை பண்ணுறீங்களா, பண்ணுங்க. ராஜ்யத்தை ஆள்ற வேலை செய்கிறீங்களா, அதாவது அரசியலில் இருக்கிறீங்களா, பண்ணுங்க. ஆனால் புத்தி மட்டும் பாபாவோடு இணைக்க மறக்காதீங்க. ஸோ இதோடைய நினைவாக ஜனக மகாராஜாவுடைய கதை பெருமை இருக்குது இல்லை? அவர் ராஜாவாக இருந்தாலும் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைஞ்சாருன்னு நம்ம அதை பற்றி படம் கூட போட்டிருக்கிறோம். ஹோலி ஏஞ்சல் சேனலில் இருக்கும். அதோடைய லிங்க் கீழே தரேன், அவசியம் பாருங்கள் பார்க்கலன்னா. ஸோ அப்போ ராஜாவாக இருந்தாலும் ராஜ்யத்துலேருந்து புத்தி விலகி ஒரு துறவி மாதிரி இருப்பார்
லேசாக இருப்பார் மனம். ஸோ அதனால் பாபா சொல்கிறார், இங்கேயும் நீங்கள் ராஜ்யம் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை நிறைய பாபா குழந்தைங்க இப்போ அரசியலும் உச்சக்கட்ட பதவியெலாம் இருக்கிறாங்க. டெல்லி சிஎம் பக்கா பாபா குழந்தை, முர்மு பிரசிடெண்ட் இல்லையா, இந்தியாவிலே நம்பர் 1 பதவி அதுதான், அவங்களும் பக்கா பாபா குழந்தை. ஸோ இன்னும் நிறைய பேர் அந்த ஓரளவுக்கு பாபா குழந்தையாக இருக்கிறாங்க, நிறைய முதல்வர்கள். ஸோ அதான் பாபா சொல்கிறார், ராஜ்யம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆனால் புத்தியின் தொடர்பை மட்டும் பாபாவோடு இணைச்சே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பாபாவுடைய ஆஸ்தி கிடைக்கும். ஸோ அது இந்த ஒரு மந்திரம் மன்மனா பாபா, அதாவது என்னை மட்டும் நினையுங்கள், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பாபா சொல்கிறார். ஸோ சிவன்னு சொன்னால் லிங்கம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். மற்ற எல்லாருக்கும் சரீரத்தின் பெயர் சொல்லப்படுது இல்லை. பக்தி மார்க்கத்தில் சிவன்னாலே லிங்கம் தானே ஞாபகம் வருது. கோயிலுக்கு போனாலே லிங்கத்தை எதிர்பார்த்து தானே போகிறாங்க. சங்கரை ஒன்றும் மூலவராக வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ சிவன் கோயில்னாலே லிங்கம் தானே ஞாபகம் வருது. மற்ற எல்லாருக்கும் சரீரம் தான் இருக்கும், சரீரத்தின் பெயர் தான் சொல்லப்படுது. சிவனால் லிங்கம் ஞாபகம் வருதுன்னா அப்போ ஆத்மாவுடைய பேர் தானே அது. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? ஸோ மற்றவங்க எல்லோரும் சரீரத்தின் மூலமாகத்தான் அவங்க நடிப்பை நடிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு தனி உடல் எடுத்து. இப்போ உங்களை பாபா ஆத்ம உணர்வுடையவராக மாற்றுறார். அது அரை கல்பத்துக்கு இருக்குது அந்த ஆத்ம உணர்வு. இப்போ எல்லோருமே தேக உணர்வில் இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. ராஜாராணியும் சரி, பிரஜைகளும் சரி, எல்லாரும் ஆத்ம உணர்வில் தான் இருப்பாங்க. அதனால் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளும் இருக்கும். ஸோ ஆத்ம உணர்வில் இருக்கனால விகாரத்தில் போக மாட்டாங்க. அப்போ யோகி கணக்கு தான் இல்லையா, யோகிக்கு ஆயுள் அதிகமாக தான் இருக்கும். இங்கே எல்லாருடைய ஆயுளும் குறைவாயிடுச்சு, ஏன்னா யோகியில் எல்லாம் போகி ஆகிட்டாங்க, விகாரிகள் ஆகிட்டாங்க. ஸோ பாபா குழந்தைங்க எதிரில் வந்து எவ்வளோ அழகாக எளிமையாக புரிய வைக்கிறார். ஹே ஆத்மாக்களேன்னு கூப்பிட்றார். ஏன்னா இந்த ஞானத்தை ஆத்மா தான் எடுக்குது. ஆத்மாவில் தான் இந்த ஞானம் தாரணையாகுது. பாபாவுக்கு தனக்குன்னு சொந்த சரீரம் கிடையாது. ஆத்மாவில் முழு ஞானமும் இருக்குது. பரமாத்மா சொல்கிறார் இல்லையா, அவர் வெறும் ஆத்மாவாக தான் இருக்கார், அதிலே முழு ஞானம் இருக்குது. ஏன்னா ஞானம் ஆத்மாவில் தான் இருக்கும், உடம்பில் இருக்காது இல்லையா. ஆத்மாவும் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்குது, பாபாவும் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கார், சின்ன புள்ளியாக. ஆனால் ஆத்மாக்கள் மறுபிறவி எடுக்கிறோம், பாபா மறுபிறவி எடுக்கிறது கிடையாது. அதனால தான் பாபாவுடைய மகிமையும் குழந்தைங்களுடைய மகிமையும் தனியாக வித்தியாசப்படுத்தி எழுதிட்டு வாங்கன்னு பாபா ஹோம்ஒர்க் கொடுத்தாராம். ஏன்னா 2 பேருடைய மகிமையும் தனித்தனி. கிருஷ்ணருடைய மகிமை தனி, சிவபாபாவுடைய மகிமை தனி. கிருஷ்ணர் சாக்காரத்தில் இருக்கிறார் இல்லையா, பௌதிக உடலோடு இருக்கிறார். சிவபாபாவை நிராகாரமாக இருக்கிறார். ஸோ ஆனாலும் கிருஷ்ணர் வந்து குணவானாக இருக்கிறார். ஆனால் அவரை அப்படி யார் மாற்றினது? நிச்சயமாக பரமாத்மா தான் அவரை அவ்வளோ குணவானாக மாற்றினார். இந்த சமயம் நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக இருக்கிறீங்க. உங்களுக்குத்தான் பாபா வந்து இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறார். இதோடைய பலனை அரை கல்பம் அனுபவிக்கிறீங்க. மற்றபடி சத்தியுகத்தில் வந்து யாரும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு வந்து பக்தி மார்க்கத்தின் விஷயமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த உலகத்தின் மீது உங்களுக்கு வைராக்கியம் இருக்கணும்னு சொல்கிறார்.
இந்த உலகத்தின் எதன் மீதும் பக்தியின் மீதும் ஈர்ப்பு இருக்கக்கூடாது. அதாவது தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுட்டு உங்களை அசரீரி ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். வெறும் ஒளிப்புள்ளி மேலே போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், எனக்கு இந்த இடம் பிடிக்கல, அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கணும். ஏன்னா வெறும் ஆத்மா தனியாக தானே வந்துச்சு, உடம்போடு ஒன்றும் யாருமே வரல. அதே மாதிரி ஆத்மா இப்போ தனியாக தான் போகணும். அதுக்கு தான் பாபா இப்போ ட்ரைனிங் கொடுக்குறார். இந்த பழைய உலகம் அப்போ போகும்போது சுகமாக ஆனந்தமாக போகிறவங்க ஆனந்தமான உலகத்துக்கு வருவாங்க, துக்கப்பட்டு போகிறவங்க துக்கமான உலகத்துக்கு வருவாங்க. அல்லது சொர்க்கத்தை இந்த ஞானத்தை எடுத்தவர்கள்லாம் சொர்க்கத்தில் வந்தாலும் கீழான பதவி தான் அடைவாங்க. இந்த பழைய உலகமும் அழிய போகுது. ஸோ நாம் எல்லோரும் புத்தம்புது உலகத்துக்கு சத்தியுகத்துக்கு போக போகிறோம். இது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். தனியாக வந்தோம், தனியாக போக போகிறோம். பழைய உலகம் அழிய போகுது, நாம் எல்லாம் புது உலகத்துக்கு போக போகிறோம். ஸோ இதை மட்டும் நினைவில் வச்சுருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் தான் தோல்வி அடைஞ்சிடுறீங்க, நினைக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் இந்த ஞானத்தை எடுக்க யார் வந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரம்மா மூலமாக சுயம் பகவானே சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்கள். என்னை நினைக்கிறதுனால தான் உங்கள் ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கும்னு சொல்கிறாரு. அதன் மூலமாக நீங்கள் விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு புரிய வைங்க. ஸோ விஷ்ணுபுரி தான் சொர்க்கம். எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யுங்க இல்லையா, நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான. அதாவது அந்த திருநீற்று பதிகன்ட்டு திருநீருடைய மகிமை, ஆகமா ஆவது நீர் அது இதுன்ட்டு இங்கே அந்த நீருக்கு பதிலாக நினைவுன்னு போடணும் இல்லையா. உங்களை தூய்மையாக்கிறது நினைவு, விஷ்ணுபுரிக்கு அழைச்சிட்டு போகிறது நினைவு, உங்கள் ஆயுளை அதிகரிக்கிறது நினைவு, எல்லாமே நினைவு தான். அதனால் எவ்வளவு முடியுமோ பாபா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த தந்தையை அரை கல்பம் நினைவு செஞ்சீங்களோ இப்போ அவர் உங்கள் முன்னாடி வந்திருக்கிறார். என்னை நினைங்கன்னு அவரே வந்து சொல்கிறார். என்னை யாருமே தெரிஞ்சிக்கலை, அதனால் என்னுடைய அறிமுகத்தை நானே வந்து கொடுக்குறேன். நான் யார் எப்படி இருக்கிறேன்னு கோடியில் சிலர் தான் தெரிஞ்சுக்கிறீங்க, நிச்சய புத்தி வைக்கிறீங்க. ஸோ அப்படி நிச்சய புத்தியை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணி சொத்தை அடைவீங்க. ஸோ என்னை நினைவு செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய விகர்மங்கள் அழியும், நீங்களும் தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. நல்லது இல்லையா, பாபா நினைக்கிறதே தூய்மையாகிறதுக்கு தான், பாவத்தை அழிக்கிறதுக்கு தான். ஸோ இந்த நேரத்தில் பாவம் செய்யலாமா? ஸோ நினைவு பண்ணி முழு ஆஸ்தியை அடையணும், அழுக்க ஃபுல்லாக அழிக்கணும். ஸோ இதுதான் மைண்டில் எப்போவுமே ஓடிட்டு இருக்கணும். அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ முயற்சி செஞ்சு சம்பூர்ண குணவானாகணும் இல்லையா, அனைத்து தெய்வீக குணங்கள்லையும் நிரம்பியவராகணும். ஸோ சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் என்ன பிஸ்னஸ் என்ன தொழில் வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் புத்தி எப்போவுமே பாபா நினைவுலேயே இணைஞ்சிருக்கட்டும். பாபா நினைவில் இருந்து எந்த தொழிலை வேணாலும் பண்ணுங்கள், எந்த விகர்மமும் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 5 நிமிஷம் அப்படியே பாபா நினைவிலே இருக்க அடுத்த அரை மணி நேரம் வரைக்கும் அந்த நினைவில் இருக்கிறப்ப இது வந்து ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த பழைய ஆடை, அதாவது இந்த உடம்பு இது போயிடுச்சு, அதனால் இதன் மேலே இருக்கக்கூடிய பற்று நீக்கணும். ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்கிக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ணணும். வரதானம்
சதா அதீந்திரிய சுகம் அனுபவம் செய்யக்கூடிய ஆடாத அசையாத அகண்ட சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க இந்த சங்கமயுகத்தில் அதீந்திரிய சுகத்தின் ஆஸ்தியை சதா காலத்துக்கும் பிராப்தியை அடைகிறாங்களோ, அதாவது யாருக்கு தந்தையின் உயில் மீது முழு அதிகாரம் இருக்குதோ அவங்க மனோபலமுடையவர்களாக இருப்பாங்க இல்லையா. பாபாவுடைய உயில்னா வில்லுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், மனோபலத்துக்கு வில் பவர்னும் சொல்லுவோம். ஸோ பாபா நமக்கு அதீந்திரிய சுகத்தை தான் ஆஸ்தியாக கொடுக்குறார் இப்போ இல்லையா. அவருடைய குணங்கள், சக்திகள், ஞானம், இதை பற்றி மட்டுமே நினைவு செய்ய அதீந்திரிய சுகம் அனுபவமாகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மனோபலம் அதிகரிக்கும். இங்கே இருக்கிற எதுவுமே உங்களை தாக்காது. குழந்தைங்க அப்படி தானே சந்தோஷமாக இருப்பாங்க. எதுவுமே அவங்க அம்மா இறந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயமா குழந்தைக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு உறுதியான நிலையான அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படும் இல்லையா. மனோபலம் அதிகமாக இருக்கிறதுனால, வெளி உலக விஷயங்கள் அவங்கள ஈர்க்காததுனால அந்த அதீந்திரிய சுகம் நிரந்தரமாக இருக்கும், உறுதியாக இருக்கும், உறுதியாக அனுபவமாகும். ஸோ இந்த மாதிரி பாபாவுடைய வாரிசு குழந்தைகள் இந்த அதீந்திரிய சுகன்ற சம்பூர்ண ஆஸ்திக்கு அதிகாரிகளாக இப்போ இருக்கிறவங்க தான் எதிர்காலத்தில் ஆடாத அகண்ட சுயராஜ்யத்தை அதிகாரமாக அடையிறாங்க இல்லை. அகண்டன நிரந்தரமாக, நிரந்தர ராஜ்ய அதிகாரியாக எதிர்காலத்திலையும் ஆகிறாங்க. இப்போ நிரந்தர அதீந்திரிய சுகத்தில் இருக்கிறவங்க சூப்பர் இல்லையா. ஸோ அதீந்திரிய சுகம்னா ஒரு பாபா தர எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பாபாவுடைய உயிலின் மீது அதிகாரம் இருக்குது, அந்த சக்தியின் மீது அதிகாரம் இருக்குது. அது இன்னொரு முறையில் பாபா சொல்கிறார், எப்போவுமே நீங்கள் சிரித்த முகத்தோடு இருப்பீங்க, ஏன்னா உங்கள் நாடி நரம்பெல்லாம் பாபாவுடைய சக்தியினால் நிரம்பி இருக்குதுன்னுவார். எவ்வளோ சூப்பரான பாயிண்ட்டு இல்லையா. ஸோ அப்போ நான் எதுக்கு கவலைப்படணும்? இதையெல்லாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும்போது சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. சிந்தனை சக்தியை அதிகரிக்கணும், பாபாவுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணணும், மற்ற விஷயத்தை கிடையாது. ஸ்லோகன். ஸோ எங்கே என்னுடையதுன்றது வருதோ அங்கே புத்தி பாபா கிட்டேருந்து வேறு பக்கம் திரும்பிடுது. ஸோ அதை தான் கட் பண்ண சொன்னார் நேற்று இல்லையா. இது நான் வெறும் கருவி தான், நான் பண்ணேன், என்னால் மட்டும்தான் முடியும், இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாபா பண்ணுறார், நான் வெறும் கருவி அப்படின்னு இருக்கணுன்றார். அப்படி இருந்தால் பாபாவோட புத்தி இருக்கும். ஏன்னா பாபாவோட கருவி. இங்கே நான் பண்ணணும் பொழுது பாபா கிட்டேருந்து புத்தி விலகிடுது, உங்கள் பக்கம் உங்கள் பெருமையில் வந்துடுறீங்க. அவ்யக்த இஷாரா. ஸோ அது என்னென்னா சேவைக்கு ஒரு மிகப்பெரிய தடையாகிடுதுன்றார். நான்ன்ற அந்த உணர்வு வைப்ரேஷனை மோசமாக்கிடுது. ஆனால் பாபா பண்ண வைக்கிறார், அது வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குதுன்றார். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். நேரத்தின் அனுசாரம் இப்போ சதா ஆடாத அசையாத அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்தவராக ஆகுங்கள்ன்றார் இல்லை. ஆடாத அசையாத மனநிலை இருக்கணும். அது எப்போ சாத்தியம்? எல்லா பொக்கிஷங்களும் நிரம்பியவராக இருக்கும்பொழுது தான் அது சாத்தியம் இல்லை. நிரம்பிய குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா.
ஏன்னா கொஞ்சம் தழும்புனாலும், அதாவது மனநிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டாலும் எல்லா பொக்கிஷங்களுடைய அனுபவம் ஏற்படாது. அதுக்கு தான் திருப்தியின் சக்தி ரொம்ப முக்கியம்வர். என்ன ஆனாலும் திருப்தியாக இருங்க, அப்போ அனைத்து பொக்கிஷங்களும் நிரம்பி இருக்கும். ஸோ திருப்தியாக இருந்தால் மனநிலை ஒரே சீராக இருக்கும் இல்லையா? ஆனால் அதுக்கு டெஸ்ட் பேப்பர் வரும். இப்போ திருப்தியாக இருந்துடுவேன், இப்போ திருப்தியாக இருந்து காட்டணும். தந்தையின் மூலம் கிடைச்சிருக்கிற பொக்கிஷங்களை நிலையாக வச்சுக்கணும். அதுக்கான சாதனம் என்ன தெரியுமா? சதா ஆடாத அசையாத மனநிலையில் இருக்கணும். அப்படின்னாலே பாபா நினைவிலே இருக்கணும், வேற எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும். அப்போ தான் ஆடாத அசையாத மனநிலை இருக்கும். அப்போ எல்லா பொக்கிஷங்களும் நிரந்தரமாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் பொக்கிஷங்கள் உங்களை விட்டு ஓடி போயிடும், ராவணன் கொள்ளையடிச்சிடுவான். ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால தான் பாபா சொல்கிறார், அழுதால் இழந்தீர்கள்ன்றார். என்ன வேணாலும் நடக்கட்டும், அழக்கூடாது இல்லையா? அங்கே மனம் தடுமாறுதுன்னா சேர்த்து வச்சுருக்கிற பொக்கிஷம் கீழே விழுதுன்னு அர்த்தம். சூப்பர் இல்லை அது? மனம் தடுமாறினாலே, அது காமத்தில் தடுமாறினாலும் சரி, கோபத்தில், பதற்றத்தில், எதில் தடுமாறினாலும் ஸோ அந்த பொக்கிஷம் நிரம்பி இருக்கிறன்றது சதா ஞாபகம் இருக்கணும். செம பவர்ஃபுல்லான அவ்யக்தேஸ்வரா இது. ஸோ அப்போ தான் பொக்கிஷம் நிரந்தரமாக உங்ககிட்ட இருக்கும். ஆடாத அசையாத மனநிலையில் இருக்கிறதன் மூலமாக சதா குஷியின் அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அழியக்கூடிய செல்வம், அழியக்கூடிய பேரு, புகழ், பெருமை, பதவி இது கிடைக்கிறதுனால கூட குஷி அடையிறாங்க தானே. ஆனால் நமக்கு பாபா கொடுக்கறது அழிவற்ற குஷி இல்லை. அழியக்கூடிய செல்வம் பேர் புகழ்னால கிடைக்கிறது அழியக்கூடிய குஷி. ஏன்னா அந்த செல்வம் போனவொடனே குஷி போயிடும், பேர் போயிடுச்சுனாலே குஷி போயிடும். ஆனால் இங்கே அழிவற்ற குஷி கொடுக்குறார். நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிற அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் யாருக்கிட்ட இந்த குஷி நிரந்தரமாக இருக்கும் தெரியுமா? யார் ஆடாத அசையாத இயக்கிற ஸ்திதியில் இருக்கிறாங்களோ, அதாவது ஒரே சீரான மனநிலையில் இருக்கிறாங்களோ, அவங்கக்கிட்ட தான் இந்த குஷி நிரந்தரமாக இருக்கும். அப்படின்னாலே மனம் ஃபுல்லாக ஞான பொக்கிஷங்கள்னால நிரப்பிக்கிட்டே இருக்கணும், அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் உள்நோக்கு முகன்றது. வெளியில் நடக்கிற எதை பற்றியும் சிந்தனை பண்ணக்கூடாது. ஸோ செம பவர்ஃபுல்லான அவ்யக்த இஷாரா. ஸோ மனநிலையில் ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது. அப்போ தான் பாபா கிட்ட கிடச்சிருக்கிற பொக்கிஷங்கள் நிரந்தரமாக உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ மம்மா கிளாஸில் மம்மா சொல்கிறதுடைய சாரம் என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி, இது எல்லாருமே கேட்பாங்க, கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி சொர்க்கத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஏன் நரகத்துக்கு வரணும், ஏன் இறங்கணுன்ட்டு. ஸோ அதுக்கு மம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ பாபாவை நினைவு செஞ்சு முயற்சி செஞ்சு மேலே ஏறுறோம், அது ஒரு காரணம். ஏறுறதுக்கு இறங்கிறதுக்கு தேகாபிமானத்தில் பாபாவை மறந்து 5 விகாரத்தின் வசப்பட்டு அதில் சிக்கிக்கிறதுனால பாவம் செய்கிறோம். ஸோ அதனால் துக்கம் அடையிறோம். ஸோ பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அதோடைய பலனை பாபா கொடுக்குறாரே தவிர அவர் தான் துக்கத்தை கொடுக்குறாருன்னு சொல்ல முடியாது. அவர் சுகத்தை தான் கொடுக்குறாரு. இல்லை, நீங்கள் தப்பு பண்ணால் வாத்தியார் அடிக்கிறார், அதுக்காக வாத்தியார் துக்கம் கொடுக்குறாருன்னு சொல்ல முடியாது. அது தப்பு பண்ணதுக்கான தண்டனை. தப்பு பண்ண வச்சது வாத்தியாரா? சூப்பரான பாயிண்ட் இல்லையா? ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.